ஹாய் RJ Sha Family செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர், இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் சம்பவம் பண்ணியிருக்கிறார். ஒரு டைரக்டர் செம்மையா பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு, அவர் முதுகுல குத்துற மாதிரி ஒரு சம்பவம் தான். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வெற்றிமாறனை ஏன் ஷா வெற்றிமாறன் போட்டிருக்க, என்ன ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அதை பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வெற்றிமாறன் அவர்கள் லாயர் ஆகணும்னு நினைச்சாரு, எப்படி கட் பண்ணி டைரக்டர் ஆனாரு அப்படின்றதையும் பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ வேற லெவல் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இது சினிமா ஃபீல்ட்ல மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே உங்களுக்கும் இதை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா நிச்சயமா இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி வந்து வெற்றிமாறன் லாயர் ஆகணும்னு நினைச்சு டைரக்டர் ஆனாரோ, அதே மாதிரி நான் ஐடியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வேற கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, படித்து முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, சுமாராக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, உங்களால் ஐடியில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து ஐடி வேலைகளில் சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸும் எடுக்கிறாங்க, ரெக்கார்டிங் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதுவான டைமில் சாட்டர்டே சண்டேல கிளாஸஸ் எடுக்கிறாங்க. தமிழ்லையும் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. எனக்கு வந்து மொத்தமாக ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகள்லையும் நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். இந்த கோர்ஸ் முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு 100% ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதை யார் நடத்துகிறாங்க, ராஜலட்சுமி எட்வர்ஸை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருஷம் எஜுகேஷனல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான் இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? ராஜலட்சுமி எட்வர்ஸினுடைய லிங்க் பின்ட்டு டாப்லையும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இப்போது வெற்றிமாறன் அவர்களுடைய ஜேர்னிக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் பேசுகிறதுலையும் சரி, அவருடைய படத்துலையும் சரி, மிகப்பெரிய கிளாரிட்டி, டீட்டெயிலிங் வந்து இருக்கும். சரிங்களா? அவருக்கு வந்து மிமிக்ரி அப்படின்றது வரும். நல்லா மிமிக்ரி பண்ணுவார், கதை எழுதுவார், கவிதை எழுதுவார். இப்படி இருந்த ஒரு மனுஷன் தான். அவங்க அப்பா யார் அப்படின்னா ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட். அவங்க அம்மா யார் அப்படின்னா டீச்சர். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அவர் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் லாயர் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சொல்கிறாரு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நல்ல லாயர் ஆகணும்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் முக்கியம். ஸோ நீ என்ன பண்ணு, பிஏ இங்கிலீஷ் படி, அதுக்கப்புறம் லா படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் லயோலா காலேஜில் வந்து படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸருடைய தூண்டுதல் காரணமாக, நீ நல்லா மிமிக்ரி பண்ணுற, நல்லா பேசுகிற, நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வந்து படிக்கிற, நீ போக வேண்டிய இடம் சினிமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்களா? சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லும்போது பாலு மகேந்திரா சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்காக அவர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அனுப்பி வைக்கிறாரு. அங்கே என்ட்ரி பண்ணுற அதே டைமில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆர்த்தி அவங்களோட ஒரு லவ்வும் ஏற்படுது. அந்த லவ் மேட்டரை சொல்கிறேன். வெற்றிமாறன் அவர்களுடைய படத்தில் இருக்கிற லவ்வை விட செம்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லவ் மேட்டருக்கு முன்னாடி பாலு மகேந்திரா அவருடைய இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாப்புல. உள்ளே போனால் உடனே சேர்த்துக்கல அசிஸ்டண்ட்டாக. அதாவது உனக்கு இங்கிலீஷ் நாவல் தான் படிப்பேன், தமிழ் நாவல்லாம் படிப்பேன்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கும்போது ஒரு நாவலை கொடுத்து போய் படித்து சினாப்சிஸ் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் டைம் கொடுக்குறாரு. போய் எழுதிட்டு வந்து போய் கொடுத்தா அப்படி தூக்கி போட்டு இன்னொரு நாவலை கொடுத்து இதை போய் சினாப்சிஸ் எழுதிட்டு வா அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு 13 முறை பல டெஸ்ட்டுகளை வச்சு அவரை புழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்த்துக்கிறாப்புல. அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தோட 300 ரூபா வாங்கிட்டு தான் போய் ஜாயின் பண்ணுறாப்புல. ஜாயின் பண்ணி பாலு மகேந்திரா சாருடைய அந்த ஆஃபீஸில் ஹால்லே இருப்பாப்லையா. அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஹால்லேருந்து அவர் ரூம் டிஸ்கஷன் பண்ணுற ரூமுக்குள்ளே போகிறதுக்கு பாலு மகேந்திரா சார்கிட்ட அதிகபட்சம் அடிக்கடி சண்டை போட்டது யார் அப்படின்னா அவருடைய க்ரூலே வந்து வெற்றிமாறன் அவர்கள் தான். ஏன்னா பாலு மகேந்திரா அவர்கள் வந்து லெஜெண்ட். இவர் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு அடிக்கடி வந்து சண்டை போட்டு வரான். அவரை வந்து வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டு வரான். நிறைய இடத்துல ஹர்ட் பண்ணியிருக்காரு. இவரும் சண்டை போட்டு நோட்டெல்லாம் தூக்கி போட்டு போயிருக்காரு. இப்படி கோச்சிட்டு போய் மறுபடியும் சேர்ந்துருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களை செதுக்குறது யார் அப்படின்னா பாலு மகேந்திரா சார் அப்படின்னு வந்து வெற்றிமாறன் நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு 8 வருஷம் பாலு மகேந்திரா சார்கிட்ட வந்து வேலை பார்த்துருக்காரு. அப்போ அது ஒரு கலாக்காலம். தனுஷ் அவர்கள் அந்த டைமில் திருவிளையாடல் ஆரம்பம்லாம் பண்ணி ஒரு செம்ம ஹீரோவாக இருக்கார். அந்த டைமில் தனுஷ் அவர்கள் ஒன்று பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்றதுக்குள்ளே இந்த பக்கம் ஆர்த்தி அவங்களுடைய லவ் ஸ்டோரிக்குள்ளே வரலாம். சரிங்களா? இவர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பீரியடில் வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்காரு, 10 வருஷம் ஆகும் நான் டைரக்டராக இருக்கு, பேசாமல் வேற ஒரு பையனை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாலும் ஆர்த்தி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னா, அந்த 8 வருஷத்துக்கிட்ட கல்யாணம் ஆயிருக்கு. ஏன்னா இவர் 10 வருஷம்னு சொல்லியிருக்காரு, ஒரு 8 வருஷத்தில் ஆயிடுச்சு. ஸோ அந்த 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து ஹைதராபாத்தில் வேலை கிடச்சிருக்கு ஒரு எம்என்சி கம்பெனியில். அங்கேருந்து யூஎஸ் போயிருக்காங்க, டீம் லீடராக இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய காதல் வந்து தொடர்ந்துருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் வந்து பஸ்ஸில் கஷ்டப்பட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரடி நீ மூணில் ரகுவரன் வந்து தனுஷ் அவர்களை பார்த்து பைக் வாங்கி கொடுப்பார்ல, அதே மாதிரி இவங்களும் வந்து யமஹா பைக் வாங்கி தராங்க. ஃபஸ்ட்டு பைக், ஃபஸ்ட்டு ஃபோன், ஃபஸ்ட்டு லேப்டாப். இப்படி வந்து சப்போர்ட்டிவாக யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் இருக்காங்க, ஸ்ட்ராங்கோட லவ்வோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அது ஒரு கணக்காலம்ல இவரை பிடிச்சி போயிருது வெற்றிமாறன் அவர்களை. ஸோ ஒரு கதை பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய கதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு, எந்த கதையும் பிடிக்கல. கடைசி தேசிய நெடுஞ்சாலை அப்படின்ற ஒரு கதை பிடிக்குது, கவிதாலய அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஜினி படம் எடுத்தார்ல, அந்த ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து ஓகே பண்ணுறாரு. உடனே இவரும் ஆர்த்திட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுவாங்க வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன சமயத்தில் தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து டிசைனிங்காக போய் உட்காரும் போது அங்கே இருந்த ஒரு டிசைனர், அப்போ அவர் வந்து பீக்கில் இருந்திருக்காரு. அவர் பண்ண படங்கள்லாம் சொன்னால் பேரை கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு. நமக்கு அது மேட்ரு கிடையாது, யாருன்றது மேட்ரு கிடையாது. அவர் டிசைனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அட்வான்ஸ்லாம் கூட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் இந்த பையனுக்கு ஃபோட்டோவே ஒழுங்காக எடுக்க தெரில சார், இவரெல்லாம் எப்படி சார் படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் அப்படின்றவங்க வெற்றிமாறனோட பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க, அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டிசைனர். இவர்கிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு பின்னாடி பச்சக்குன்னு செஞ்சுருக்காப்புல. இப்படி அந்த ப்ரொடியூசர்கிட்ட போட்டு கொடுத்தோன்னே அந்த ப்ரொடியூசரும் பயந்து போய் இது புது டைரக்டராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஃபோட்டோ ஷூட்டு முடிஞ்சு டிசைனிங்குள்ளே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ வலிச்சிருக்கும் யோசித்து பாருங்கள். 8 வருஷம் கழிச்சு பணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்காப்புல, இப்படி ஒருத்தன் வந்து கோர்த்து விட்டு போயிட்டாப்புல. இப்படி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஆர்த்தி தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட அம்மா தான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நிறுத்த வேணாம், நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக கல்யாணமும் வந்து நடந்திருக்கு. அந்த டிசைனர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் எதுக்காக இப்படி போட்டு கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர்னா, அவர் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு டேரக்டராக. அப்படி அவர் நினச்சி ஒரு படமும் பண்ணார், ஒரு டீசெண்டான ஹீரோ வச்சு தான் பண்ணார். ஆனால் அந்த படம் செம்ம ஃப்ளாப். அந்த படம் அந்த டேரக்டர் அவர் தேவையில்லை, இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நினச்சிப்போம். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட அனுப்புறாரு. ஏஎம் ரத்னம் கில்லி படம்லாம் பண்ணார்ல, கில்லி தூள்லாம் பண்ணார் இல்லைங்க, அவர்கிட்ட அனுப்புறாரு. அவரும் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டேரக்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர்லாம் ஓகே ஆகி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருங்க, பீக்கில் இருந்தார் அந்த டைமில். இப்போயும் அவருடைய சாங்ஸ்லாம் வேறு லெவல் வியூஸ் போகிற சாங்ஸ் தான். அவர்கிட்ட அனுப்பியிருக்காரு. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, நார்மலாக நீ பண்ணுறது சரியில்லைப்பா, நீ என்னப்பா இப்படியெல்லாம் திங்க் பண்ணுற அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள்ட்டே சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பையன் வேலைக்காக மாட்டான்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக ஒரு பிராண்டாக ஃபீல் பண்ணுற ஒரு டேரக்டர். இவர் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வெற்றிமாறன் அவர்கள். அந்த டைமில் இன்னும் மோசமாக இருப்பார் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம். நார்மலாக இதை வெற்றி அவர்கள்ட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தனுஷ் அவர்கள்ட்ட சொல்லும் போது பயந்து போய் இந்த டேரக்டர் வேணான் இருந்தால் கெரியரே வந்து இன்னும் போஸ்ட்போன் ஆகிருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓகே கூட ஆகாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்னா, வெற்றி அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மியூசிக் டைரக்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இப்படி பல ப்ரொடியூசர்கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் பொல்லாதவன் ஓகே ஆகுது. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையை வேணான்னு சொல்லிட்டாங்க, பொல்லாதவன் கதையை வந்து ஓகே பண்ணுறாங்க. பொல்லாதவன் பண்ணுறாரு, ஆடுகளம் பண்ணுறாரு. ஆடுகளமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நேஷனல் அவார்டு, 6 நேஷனல் அவார்டு கிடச்சோடனே அம்மாவோட காலில் விழுகிறாரு. அம்மாவோட காலில் விழுகும் போது அம்மா கண் கலங்குறாங்க, அது வெற்றிமாறன் அவர்களோட தலையில் விழுகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அசுரன் படம்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசுரன் படம் டைமில் இவருக்கு வந்து டெங்கு ஃபீவர், ஆனால் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தானு சார் வந்து பிளான் பண்ணிட்டாரு. அப்போ டெங்கு ஃபீவர் இருந்தாலும் கூட படுத்தபடுக்கையாக உட்காந்து வந்து எடிட் பண்ணியிருக்காரு மனுஷன். இப்படி எல்லாம் பண்ணி இன்னைக்கு விடுதலையும் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு டேரக்டராக வந்து இருக்காரு. அவர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கலங்க. இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு 25 அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு வந்து செங்கல்பட்டில் 1 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ ஒவ்வொரு டேரக்டருக்கும் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு இருந்துடக்கூடாது, தான் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட பயணித்தவங்களுக்கு இப்படி ஒரு லேண்டு. அது மட்டும் இல்லாமல் அட்டகத்தி படம் இருக்குது பார்த்தீங்களா, ரஞ்சித் அவர்களோட டைரக்ஷனில் வந்த படம், நிறைய பேர் அதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஞானவேல் ராஜா அவர்கள்கிட்ட போகும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்குலாம் உட்காந்து ஜட்ஜிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் வெற்றிமாறன் அவர்கள். அப்படி பண்ணும்போது வெற்றிமாறன் அவர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஞானவேல் ராஜா. நார்மலாக அந்த கிரியேட்டர்ஸ் ஒரு படத்தை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இப்படியே உட்காந்துருப்பாங்க, உருனே உட்காந்துருப்பாங்க. நிறையா டேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் அட்டகத்தியை பார்த்து ரசித்து சிரிச்சிருக்காப்புல.
வெற்றிமாறன் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிச்சதை பார்த்து தான், அப்படி ரசிச்சதை பார்த்து தான் ஞானவேல் ராஜ் அவர்கள் வந்து அட்டகத்தி படத்தை ரிலீஸ் பண்ண வாங்க முடிவெடுத்திருக்காரு. இன்னைக்கு ரஞ்சித் அப்படின்றவர்கள் அன்னைக்கு உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள். ஒருவேளை அன்னைக்கு அவர் சிரிக்காமல் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் டிலே கூட ஆயிருக்கலாம் ரஞ்சித் அவர்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆக. அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காக்கா முட்டைன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் கொண்டு வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நிறைய வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அதை தானே வந்து தனுஷ் அவர்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணி காக்கா முட்டையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேர் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் கனாலாம் பண்ணி இன்னைக்கு நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு பேக் போனாக இருந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எதிர்நீச்சல் பண்ண துரை செந்தில்குமாராக இருக்கட்டும், உதயம் NH4 பண்ண மணிகண்டன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து பண்ண போறாரு. நிறைய வந்து வெப் சீரிஸ்லேருந்து இது எல்லாமே வந்து வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட லைஃப்பில் அவருடைய கெரியரோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் சம்பவம் பண்ணாங்க. ஒரு டிசைனர் டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் அவருக்கு சப்போர்ட்டிவாக நிறைய டேரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக. இப்போ ஆடுகளம்லாம் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் அவருடைய டைலாக் தான் அப்படி சப்போர்ட்டிவாக இருந்தார். லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எடுத்து கொடுத்தது யாருன்னா தங்கவேலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கள் தான். ரொம்ப நாளாக வெற்றிமாறன் அவர்களோட பயணம் பண்ணுறாரு. அவர் தான் அந்த விசாரணை படத்துக்கு ஒரு மூல விதையாக வந்து இருந்தார். அதே மாதிரி அசுரன் படத்துக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சக்தி அவர்கள் தான் வந்து வெக்கை நாவலை வந்து ரெஃபர் பண்ணார். இப்படி அவரை சுற்றி நிறையா நல்லவங்க இருந்தாங்க. 2 கெட்டவங்க கெரியரோட ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. இன்னும் நிறைய கெட்டவங்க கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவருடைய ஜேர்னியை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. கெட்டவங்க இருக்கக்கூடிய அதே உலகத்தில் தான் நல்லவங்களும் இருக்காங்க. கெட்டவங்க இருக்கிறதுனால தான் நல்லவங்க நம்ம கண்ணுக்கே தெரியுறாங்க. இவரை மாதிரியே நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் ஒரு சில சம்பவம் பண்ணுற முதுகுல குத்துற ஆட்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு நல்லது செய்கிறதுக்கும் இந்த இயற்கை, இந்த இறைவன் நமக்காக ஆட்களை அனுப்புவார் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். Thank you so much. ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில நீதான் ஒருவன். நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. போலையாகும் மூக்கில் தேகம் பொன்துணையே. உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.